எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட்ட தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கதை எப்படி போகுது அப்படின்னா, அம் அந்த ஹீரோ வந்து அந்த ஜோசியரை பார்க்குறாரு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அந்த ஜோசியர் இறந்ததுலேருந்து இவரு போய் மாட்டிக்கிற வரைக்கும், அதுக்கு நடுவுல வந்து ஹீரோயினியோட கண்ணோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹீரோ வந்து டூயல் ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தது தம்பி. ஆக்சுவலா அவர் வந்து இந்த செகண்ட் பார்ட்ல வந்து அவர் சாகல. உயிரோட தான் இருக்காரு. என்ன இதுன்னா வென்டிலேட்டர் உதவியோட இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்து சொத்தெல்லாம் வந்து 20% வந்து அண்ணனுக்கும், 5% வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணுக்கும், மிச்சம் இருக்கிற 75% வந்து இவருக்கும் எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர ஹீரோக்கு எழுதி வச்சிருக்காரு. இந்த சொத்து வந்து பெரியவர் அதாவது இன்னொரு அண்ணனுக்கு போணும் அப்படின்னா, தம்பி செத்தா தானே அவரோட ரத்த சம்மந்தமா அந்த சொத்து அவருக்கு போகும். அதனால இவர் எப்படியாவது சாகணும். கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அந்த இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது கதையே. அது மட்டும் இல்லாம ஹீரோயினியோட ரோல் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு ஆக்சுவலா. எப்படின்னா கேன்சர்லேருந்து இவங்க போராடி அவரை காப்பாற்றி கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து திடீர்னு சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. சூசைட் பண்ணி எதுக்கு சாகணும்? அவ்வளோ போராடி வந்தவர் எதனால சூசைட் பண்ணி சாகுறாரு? அப்படின்ற க அவங்க வந்து தேடி போகிறாங்க. எப்படி நம்ம ஹஸ்பண்ட் எதனால் செத்தாரு? அப்படின்றதுல தேடி போய் ஒரு மாங்க்கை மீட் பண்ணுறாரு. அதாவது யாருன்னா புத்த துறவியை மீட் பண்ணுறாரு. புத்த துறவி என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து நரகத்துக்கு அனுப்புகிறாரு ஹீரோயினியை. நீ போயிட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆன்மாவை மட்டும் அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவங்க போயிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் என்ன காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு தான் சொல்கிறாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த டிமாண்டி காலனியில் அந்த இறந்து போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த ரீசன் அந்த செயின் ரீசன்னால் இறந்து போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த நரகத்தில் தினம் 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 வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இந்த கொலைகள் வந்து 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதாம்பா. இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு படம் பார்த்தீங்களா? ஒரு பேய் படம், ஒரு குட்டி பையன் 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6வது வருஷம் பிறந்தான். முதுல 6ன்னு இருக்கும். 6 6 6 6ன்ட்டு ஒரு கதை. அந்த இதோட இது லிங்க் ஆகுது. அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6 அதாவது ஜூன் 6ஆம் மாதம் தான் 6ஆம் தேதி 6ஆம் மாதம் கரெக்டாக அந்த 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கொலைகள் நடக்குதாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புதுசாக இன்னொரு பேயை கொண்டு வராங்க. அது எதுக்காகன்னா 3வது பார்ட்டுக்கு லீட் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு பேயை கொண்டு வராங்க. அதாவது அந்த டிமாண்டி இருக்கார் இல்லையா, அவரே போயிட்டு வணங்குற மாதிரி. அவரும் வந்து ஒரு பெரிய பேய்க்கு அடிமையாக இருக்காங்க. அந்த பேய் யார் அப்படின்னா, போர்ச்சுகலில் நம்ம சாமுராய் கிளாடியேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கதையெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த போர்ச்சுகலில் ஒரு அரசரை தான் இந்த பேயை காட்டுறாங்க. அவரை வர வைக்கிறதுக்கோசரம் ஒரு எப்படி லைப்ரரியன் வந்து போராடுறாரு. அந்த பேஸை கொண்டு வந்து ஆக்சுவலி அந்த படம் வந்து நல்ல மியூசிக்காக இருக்கட்டும், அந்த ஹீரோயினோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய்ட்றாரு இல்லையா, அவரோட ஸ்பெர்மை வச்சு இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கோசரம் போராடுறாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஓல்டு கல்ட்டு குரூப்பு, அதாவது எல்லாமே மிங்கிள் பண்ணி ஒரு கதை நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. எல்லாருமே நம்ம வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சீட் எஜ்ஜுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இதுவாகவும் போயிட்டுருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். உங்களுக்கு ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா இதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு ரூமில் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். ஃப்யூச்சரில் நடக்கிறது அவங்க டிவியில் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அந்த ஹீரோ, அதாவது ஹீரோவோட அண்ணன், ஹீரோயின், ஹீரோவோட அண்ணன், அப்புறம் வந்து நம்ம மாங்க், இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசார்ட்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த ரெசார்ட் யாரோடதுன்னா ஹீரோயினியோட ரெசார்ட்டு தான். அதில் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கிறத வந்து டிவி மூலமாக பார்க்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் வந்து சாகிற மாதிரி. ஆக்சுவலாக அதுவும் வந்து ஃப்யூச்சர் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க.